கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கும் இந்த அப்போஸ்தல அற்புத கூடாரத்திற்கு வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் ஊற்றுவாராக. வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எப்படியாவது உயர்வுக்கு செல்ல வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுகிறோம். கிறிஸ்தவ ஜீவியத்திற்குள் வந்த பிறகு வாழ்க்கையில உயர்வை நான் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை அறிவேன் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு கூட நீங்க வந்திருக்கிறீங்க. நிச்சயமா சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் தானாகவே உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அன்பான தேவனுடைய ஜனமே, விசுவாசம் என்கிற இடத்திலிருந்து மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கு வர வேண்டும். தொடர் போதனையாக நாம் தியானித்து வருகிறோம். ஒரு நபரை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆண்டவருக்கு விசுவாசி. நான் யாரு? நான் இயேசுவுக்கு விசுவாசி. இயேசுவை நான் நம்புறேன். அவர்தான் என் தெய்வம். அவர்தான் பாவத்தினுடைய விமோச்சனமாக தன்னைத்தானே பரிகாரமாக பலியாக்கின ஒரே தெய்வம் இயேசு. அவருக்கு நான் விசுவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் அப்படித்தான் சொல்லுவீங்க. உங்களை யாரு அப்படின்னு கேட்டா, நான் இயேசுவுக்கு உண்மையான விசுவாசி அப்படின்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. அதுல எந்த சந்தேகம் இல்லை, அது 100க்கு 100 உண்மை. ஆனா எத்தனை காலம் இப்படி நாம் இருக்கிறோம்? சிலர்கிட்ட கேட்டா, ஐயா நான் 65 வருஷமா ஆண்டவரை நம்புறேன் ஐயா. உங்களுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க 78 வயசுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சண்டே கிளாஸுக்கு போனேன், VBSS போனேன். அங்க சிறு பிள்ளைகளை உட்கார வச்சு இயேசுவை பத்தி சொன்னாங்க. அன்னைக்கு இயேசுவை பிடிச்சேன், இன்னைக்கு வரைக்கும் நான் விடவே இல்லைன்னு 65 வருஷத்துக்கு மேல விசுவாசிகளா இருக்கிறவர்கள் கிட்ட நான் பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் சிலர் இருக்கிறாங்க 50 வருஷம் விசுவாசி. பிறந்தது கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனா முழுமையான ரட்சிப்பு எனக்கு எப்போ வந்துச்சுன்னா ஒரு 50 வருஷமா நான் விசுவாசியா இருக்கிறேன். நீங்க யார் கேட்டா, நான் ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்த்து ஒரு ரிட்டையர்டான ஒரு ஆளு, நான் 50 வருஷமா ஆண்டவரை நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தை போய் பார்த்தா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. குடும்பத்துல போய் பார்த்தா அவங்கள மாதிரி பரிசுத்த ஜீவியத்திலேயோ விசுவாச ஜீவியத்திலேயோ பிள்ளைகளோ மருமக்கமார்களோ பேர குழந்தைகளோ இல்லவே இல்லை. நீங்களும் நிறைய பேர் அப்படி பார்த்துருப்பீங்க. அல்லது உங்களுக்குள்ளே, இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்குள்ளே, நீங்கள் 50 வருட ஒரு பரிசுத்தமான விசுவாசத்தோடு கூட இருக்கிற நபர்களா நீங்க இருந்தா கூட உங்களுடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ மருமக்கமார்களோ விசுவாசத்துல இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட நபரா நீங்க இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருவதற்கு விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நாம் எங்கோ ஒரு இடத்தில் தவறி போயிட்டோம். பரிசுத்த வேதாகமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு இலவச பரிசு. ரத்தம் சிந்தி சம்பாதித்து இந்த வேத வசனம் என் கையில வரணும்னு கடவுள் என்ன செஞ்சார்? விரும்பினார். அதுக்காக பழைய ஏற்பாட்டு பக்தர்களை பல பேரை பயன்படுத்தினார். பின்பு இயேசு என்கிற தேவகுமாரன் என்ன செஞ்சார்? பூமியில வெளிப்பட்டார். இயேசு உருவாக்கின 12 சீசர்கள், 11 சீசர்கள் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார்கள். அந்த ஒரு சீசன் தவறாய் போய்விட்டான், ஆண்டு கொண்டு செத்து போய்விட்டான். இயேசுவை காட்டி கொடுத்ததினாலே அந்த இடத்தை கர்த்தர் நிரப்புகிறார். இன்னும் அநேக சீசர்களை உருவாவதற்கு அவர்கள் எல்லாம் காரணமாய் இருந்தார்கள். உலகெங்கிலும் அவர்கள் பரவி சிதறி போனார்கள். இன்னைக்கு இந்த சின்ன கிராமத்துல, மெக்கோ இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துல இந்த சின்ன கிராமத்துல இன்னைக்கு நாம் இயேசுவை குறித்து தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இரத்த சாட்சியாக எத்தனையோ நபர்கள் மரித்து இந்த வேத சத்தியம் நம்முடைய கரங்களில் வர வேண்டும் என்று அவர் அனாதி தீர்மானத்தினாலே இதை இப்பொழுது நாம் தியானிப்பதற்கு உதவி செய்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் அப்படின்னு சொன்னா
ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம். எதுக்கு? இயேசு யாருன்னு தெரியாது, இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியாது, நம்முடைய வாழ்க்கை அதுவும் தெரியாது, நாம யாருன்னு நமக்கும் தெரியாது, இந்த உலகத்துல வாழ்ந்து நம்ம எங்க போவோம் அப்படின்னு தெரியாது. எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, ஏகமா கெட்டு போயிட்டாங்க, தேவ மகிமையை இழந்துட்டாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாவும். அந்த மரணத்தினுடைய முடிவு நரகமா இருந்துச்சு. இயேசுநாதர் வந்தாரு, அவரை குறித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் தான் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் விடுதலை செய்யக்கூடியவர் என்பதை நான் என்ன செஞ்சேன், அறிஞ்சுக்கிட்டேன். இப்போ அப்படிப்பட்ட கொடூரமான பாவம், மரணம், நரகம், பிசாசுடைய வஞ்சனை, இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு ஒன்று தேவைப்பட்டது, விசுவாசம் தேவைப்பட்டது. அல்லேலூயா. என்ன தேவைப்பட்டுச்சு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டான ஈவு அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. ஆமா. அப்ப விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசம் வளருகிறதா? அந்த விசுவாசம் வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கிறதா? யாருடைய விசுவாசம் தொடர்ந்து வளருகிறதோ அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி உயர்வுக்கு நேராக கடத்தப்படும். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு விசுவாசம் வாழ்க்கையில உயர்வு வேணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டா உண்மையே சொல்லுவீங்க, உண்மையிலேயே நான் வாழ்க்கையில இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக ஆசைப்படுறேன். இத்தனை வருஷமா நான் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறேன், இத்தனை வருஷம் நான் சபையில ஒரு உறுப்பினரா நான் இருக்கிறேன், இத்தனை வருஷம் நான் சத்தியத்தை கேட்டிருக்கிறேன், இத்தனை வருஷம் நான் ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிக்கிறேன், என் கஷ்டத்தை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் ஆண்டவர் ஒருவருக்கு தான் என் தலை நினைச்சுவேன், வணங்குவேன், வேற யாரையும் நினைச்ச மாட்டேன், ஆராதனை செய்ய மாட்டேன் அப்படின்னு தீர்மானத்தோடு கூட இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதினாலே இன்றைக்கு நான் பேசுகிற அத்தனை சங்கதிகளையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி தயவாய் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய ஜனமே, எல்லோரையும் போல நான் ஒரு விசுவாசி என்று நாம் எல்லோருமே சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் பைபிள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது, எதிர்பார்க்கிறது. சாதாரண விசுவாசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கு வர வேண்டும் என்று அது விரும்புகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் போதும் அல்ல, வளராத விசுவாசம் ஆவிக்குரிய மரணமாகவே பார்க்கப்படுகிறது. விசுவாசம் இருந்துச்சுன்னா அது வளரணும், விசுவாசம் இருந்தா தொடர்ந்து அது என்ன செய்யணும், பெருகணும். விசுவாசம்னு ஒண்ணு இருந்தா வர்த்திக்கப்படணும். பைபிள்ல ஒருத்தன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கி போகும்படி என் விசுவாசத்தை நீர் என்ன செய்யணும், வர்த்திக்க பண்ணும், பெருக பண்ணும் அப்படின்னு என்ன செய்யணும், ஜெபம் பண்றான். அப்ப அங்கே ஒரு சங்கதி இருக்கிறது. அது என்ன? என் விசுவாசம் ஆரம்ப நிலையிலே இருப்பது எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு ஆரம்ப விசுவாசம் இருந்ததுனால அவிசுவாசம் என்கிற கூட்டம் அதிகமா என்ன நெருக்குது, என்ன தள்ளுது, எனக்கு பயங்கரமான சோதனையை கொண்டு வருது. நான் பயப்படுகிறேன், நான் கவலைப்படுகிறேன், தனிப்பட்ட ஜீவியத்தில் என்ன செய்றேன், ரொம்ப வேதனைப்படுறேன். ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கி போகும்படி என் விசுவாசத்தை என்ன செய்யுங்க, வர்த்திக்க பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கு வெறுமனே விசுவாசம் இருந்தால் அது ஒரு ஆவிக்குரிய மரணம். வளராத விசுவாசத்தை எல்லாம் ஆண்டவர் ஒரு செத்த விசுவாசமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் க்ளூ கிடைச்சிருக்கோம் நம்ம எதை பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். எந்த சந்தேகமும் இல்லை. அது சின்ன விசுவாசமோ, அது கொஞ்சம் விசுவாசமோ, அது கடுகு விதை அளவுக்கு இருக்கக்கூடிய விசுவாசமோ, எதுவா இருந்தாலும் விசுவாசித்தா இயேசு இவர்தான் ஆண்டவர், இவர்தான் தெய்வம் என்று விசுவாசித்தால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதில் எந்த மாற்று கருத்தே இல்லை. அல்லேலூயா. பிழைப்பு கண்டிப்பா இருக்கு, நல்ல வாழ்க்கை இருக்கு விசுவாசத்தினால. அல்லேலூயா. ஆனால் இங்கே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரே அளவினால் ஆன விசுவாசம் அல்ல, தொடர்ந்து உயர்த்தப்படுகிற விசுவாசம் தேவை என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன சொல்ல மாட்டீங்க? எது வேணுமா?
ஒரே நிலையில் இருக்கக்கூடிய விசுவாசம் வேண்டாம். அதை பத்தி நான் பேச வரல. தொடர்ந்து நாளுக்கு நாள் விசுவாசம் உயர்த்தப்படணும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்து உயர்ந்து போக போக நம்முடைய வாழ்க்கையினுடைய தரமும் உயர்ந்துகிட்டே இருக்கும். விசுவாசம் உயர்ந்து போக 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 நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும்? உயர்ந்துகிட்டே போகும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்து உயர்ந்து போக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? உயர்ந்து உயர்ந்து வரும். கர்த்தர் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. சரி, இப்ப விசுவாசத்திற்கு 3 நிலைப்பாடு இருக்கு. விசுவாசத்திற்கு 3 நிலைப்பாடு. எளிமையா உங்களுக்கு சொல்றேன். யாக்கோபினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படி தேவன் ஒருவர் இருக்கிறார், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கின்றார். சொல்ல மாட்டீங்க? ஆண்டவர் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார் என்று அந்த சாத்தானும் விசுவாசித்து அஞ்சி நடுங்குகிறதாம். புரிஞ்சு அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? இதுக்கு பேரு தான் பேய் விசுவாசம். எப்படி? கடவுள் ஒருவர் இருக்கிறார், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? நன்மை கொடுக்கிறார், கிருபை கொடுக்கிறார், ஆசீர்வாதம் கொடுக்கிறார். தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்படின்னு அந்த சாத்தான் கூட்டம் விசுவாசித்து அஞ்சி நடுங்குகிறதாம். அல்லேலூயா. இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. பேய் விசுவாசம் பிடித்தவர்கள் இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறார். கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல பேய் கிறிஸ்தவ விசுவாசம் உள்ள ஒரு கூட்டம் இருக்கு. பேய்த்தனமா நம்புறோம்டா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஏன்னா பேய் ஒருத்தனை பிடிச்சிச்சுன்னா போகவே போகாது. அந்த மாதிரி இந்த பேய் விசுவாசம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. கடவுள் இருக்கிறார், அவர் பலன் கொடுப்பார். கடவுள் இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கடவுள் இருக்கிறார், இப்படியே அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இங்க இந்த விசுவாசம் யாருக்குள்ள இருக்கோ அவங்களால அற்புதமே நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்த்துக்கிறார், கடவுள் பார்த்துக்கிறார்னு சொல்றாங்கல்ல, அவங்க மூலமா அற்புதமே நடக்காது. அவங்க மூலமா அதிசயம் நடக்காது. அவங்க மூலமா யாருக்கு எந்த லாபம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் இந்த பேய் விசுவாசம். இது கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்குது. இத இந்த யாக்கோபு என்கிற மனிதன் என்ன செய்யறான்? திட்டமா எழுதி வைத்திருக்கிறான். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் பலன் கொடுப்பார் என்று அந்த சாத்தானை என்ன செய்தான்? அஞ்சி நடுங்குகிறதா. எனக்கு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் விசுவாசம் இருக்கிறதா? விசுவாசத்தோடு கூட நீங்கள் கடவுளுடைய பயத்தை வைத்திருக்கிறீர்களா? ஏனென்றால் விழுந்து போன சாத்தான், விழுந்து போன தேவ தூதர் கூட்டமே கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறது, அந்த கடவுளுக்கு அஞ்சி நடுங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் பார்த்துக்கிறார்னு சொல்றவங்களுக்குள்ள என்ன இல்ல? கடவுள் பயம் இல்ல. பிசாசுக்குள்ளேயே கடவுள் பயம் இருக்குது. ஆனா கிறிஸ்தவங்களுக்குள்ள என்ன இல்ல? கடவுள் பயம் இல்ல. விசுவாசிகளுக்குள்ள என்ன இல்ல? கடவுள் பயம் இல்ல. அப்ப இது 1வது நிலைமை. முதல் நிலை விசுவாசம். அல்லேலூயா. 2வது நிலை இருக்கு. அது என்ன அப்படின்னா, மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆண்டவரே, உம்மால் கூடுமானால் இந்த சாத்தானை என்ன செய்யுங்க? இப்படி விரட்டுங்க அப்படின்னு அங்க சொல்றாங்க. சொல்ல மாட்டீங்க? இது என்ன விசுவாசம்னா, தேவனால் செய்ய முடியும் என்கிற ஒரு விசுவாசம். ஆண்டவரால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு விசுவாசம். அல்லேலூயா. இது எப்ப வரும் தெரியுமா? ஜனங்களுக்குள்ள தேவனு வந்துச்சுன்னா மட்டும்தான் ஆண்டவரை தேடியே வருவாங்க. அப்படிப்பட்ட விசுவாசம். உலகம் சொல்லுது தேவைக்காக பழகும் உலகம் அப்படின்னு சொல்லுது. சொல்லும்போது சும்மா சொல்ல, யாரையும் நம்பாதே, இந்த உலகம் தேவைக்காக பழகும் அப்படின்னு உலகம் சொல்லுது. இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகள்கிட்ட போய் நீங்க நான் சொன்னதை கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க, தேவைக்காக பழகும் உலகம், யாரையும் நம்பாதே அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. யாரையும் நம்பாத, யாரையும் நம்பாத. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்குள்ள இந்த வார்த்தை ஆணித்தரமா பதிஞ்சிருக்கு. இப்படி கடவுள் நினைச்சிருந்தா யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட போனா இதையெல்லாம் செய்வாரு, இதையெல்லாம் அவர் கொடுப்பாரு அப்படின்னு தன்னுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை தேடி வர்ற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் தேவைக்காக தேவனை தேடுகிற கூட்டம். அப்படி ஒரு விசுவாசம். அல்லேலூயா. நீர் செய்யக்கூடியவரானால் எங்களுக்காக இறங்கும். ஆண்டவரையே பாடம் நடத்துறது, ஆண்டவர்கிட்டயே பாடம் நடத்துற கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த விசுவாசம் தேவை வந்தா மட்டும்தான் உள்ள இருந்து எழும்போம். அதுக்கு வரைக்கும் உள்ளுக்குள்ள அடங்கியே கிடக்கும். ஆனால்
கடவுளுக்கு என்ன தேவை என்று யோசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. ஒருவேளை கடவுள் நினைச்சிருந்தா இப்படி நினைச்சிருக்கலாம், மனுஷன் அவன் தேவைக்கு நம்மகிட்ட வர்றான், என் தேவையை அவன்கிட்ட போய் நான் சொன்ன அவன் செய்வானா? தேவைக்காக பழகு உலகம் யாரையும் நம்பாதேன்னு உலகம் மக்கள் சொல்றது போல ஆண்டவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு யாருக்காச்சும் உலகத்தில் அற்புதம் நடக்குமான்னா நடக்கவே நடக்காது. நடக்குமா? ஆண்டவர் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாருங்க. என்னைக்காவது இந்த பிள்ளைகள் மனம் திரும்பும், என்னைக்காவது இந்த பிள்ளைகள் என்ன செய்ய ரட்சிக்கப்படும், என்னைக்காவது இந்த பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படும், என்னைக்காவது இந்த பிள்ளைகள் என்ன செய்ய நீதிமானாக்கப்படும், என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிள்ளைகள் என்ன செய்யும் பிதாவுடைய மகிமைக்கென்று ஏற்படுத்தினேன் என்று பவுல் சொல்றார் இல்லையா, அந்த மாதிரி ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவையின் அடிப்படையில் இல்ல, தன்னுடைய அனாதி திட்டத்தினாலே தீர்மானத்தினாலே நம்பிக்கொண்டிருக்கிறார். அப்ப முதல் கட்டம் விசுவாசம், பேய் விசுவாசம். தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு மட்டும் நம்பும், மற்றபடி அங்க எந்த ஒரு கிரியை இருக்காது, அவங்களால யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. இந்த இருக்கு பாத்தீங்கன்னா தேவைக்காக பழகிற ஒரு உலகம் வந்த இருக்குல்ல, இது ஒரு விசுவாசம். தேவன் வந்தா மட்டும்தான் கடவுள் கண்ணுக்கே தெரிவார், தேவன் வந்தா மட்டும்தான் சர்ச்சுக்கே வருவாங்க, தேவன் இருந்தா மட்டும்தான் ஏதாச்சும் சர்ச்சுக்கு செய்வாங்க, மற்றபடி அவங்க கிட்ட எந்த ஒரு ஆக்ஷன் என்ன செய்யாது, கிரியை இருக்காது. அல்லேலூயா. இவங்களாலையும் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இருக்காது. அப்படி ஒரு கிறிஸ்தவத்துல இரண்டாவது கட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் தான் தேவைக்காக தேவனை தேடுகிற விசுவாசி. அல்லேலூயா. அப்ப பலர் தேவனை தேடுகிறார்கள். எதற்கு? எனக்கு தேவை சந்திக்கப்படும். யாரால்? தேவனால் சந்திக்கப்படும். தேவனால் தேவை சந்திக்கப்படுவதற்காக தேவனை தேடுகிற ஒரு விதமான கூட்டம் தான் இந்த கூட்டம். மூணாவது ஒரு நிலைமை இருக்கு, அதை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். அதைத்தான் தொடர் போதனையா நம்ம தியானம் பண்ணிட்டு வரோம். யூதா எழுதுகிறார் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நீங்களோ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை என்ன செய்யுங்க, உறுதிப்படுத்துங்க, கட்டி எழுப்புங்க, பரிசுத்தாவிக்குள்ள என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்ன செய்யறார், புத்திமதிகளை எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, தேவன் சொல்லுவார் நான் செய்வேன். அங்க ஒரு குழந்தை சொல்லுச்சு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். உடனே அவனுக்கு தெரியுது இது யாருடைய குரல், இது யாருடைய சத்தம், இந்த குரல் இங்க இருக்கிறவருடைய குரல் அல்ல, இது யாரோ வித்தியாசமா இருக்கிறார். உடனே அவன் சொல்றான், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிற ஒரு விசுவாசம், தேவனுக்கு தன்னை சமர்ப்பிக்கிற ஒரு விசுவாசம், தேவன் சொல்லுகிறதுக்கு முழுமையாக தன்னை கீழ்ப்படுத்துகிற ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் கடவுள் இன்று மணவாட்டி சபை கிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரா? சொன்னார். நான் என்ன செய்யணும்? நான் அவர் சொன்னபடியே செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு கூட்டத்தை கடவுள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் செய்வாரா என்பதல்ல கேள்வி. இந்த கூட்டத்துக்கு யாருக்குள்ளலாம் மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்குதோ, யாரெல்லாம் மகா பரிசுத்தமான விசுவாசியா இருக்கிறாங்களோ, அவங்க தேவன் கிட்ட போய் பாடம் நடத்த மாட்டாங்க. இறங்கும் இறங்கும் இறங்கும். தேவன் செய்வாரா, தேவன் செய்ய மாட்டாரா, தேவன் கொடுப்பாரா, தேவன் கொடுக்க மாட்டாரா, அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, நன்மை கிடைக்குமா, ஆசீர்வாதம் கிடைக்குமா, சாபம் விலகுமா, விடுதலை கிடைக்குமா அப்படி நினைச்ச மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க சந்தேக புத்தியில. இந்த விசுவாசம், தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை போய் செய்வேன், செஞ்சா அங்க அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறதை செய்யும் போது அதிசயம் நடக்குது. அநேக உதாரணங்கள் இருக்கிறது வேதத்துல. எந்த கூட்டத்தை பத்தி? மகா பரிசுத்தமான விசுவாசி என்கிற கூட்டத்தை பத்தி. அல்லேலூயா. அதுல முதலாவது ஒரு ஒரு அற்புதம் நடந்த காரியத்தை சொல்றேன். மகா பரிசுத்தமான விசுவாசிக்கு அடையாளத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. திரளான கூட்டம் இருக்கிறது, நடுவில் இயேசு இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்கே ஒரு உபதேசம் செய்யலாம், அல்லது அங்கே அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கலாம், எதுவோ ஒன்று. அவர் அநேக ஊர்களுக்கு போவார் ஊழியம் செய்யறதுக்கு. பெண்கள் ஆண்டவருக்கு ரொம்ப புனிதமானவர்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? நீங்க பெண்கள் தானே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெண்கள் ஆண்டவருக்கு புனிதமானவர்கள். பெண்களை ஆண்டவர் அதிகமாக நேசிப்பார். அல்லேலூயா. ஏன்னா இயேசுனுடைய ஊழியத்துல அதிகமா கூட நின்னது ஆண்கள் அல்ல, பெண்களே கூட இருந்தார்கள். அல்லேலூயா. 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 அந்த பெண்களுக்கு மாத விலக்கு என்று ஒன்று இருக்கிறது. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புனிதமானதுன்னு அதுக்கு தான் சொல்றேன். இந்த உலகத்துல அவங்க பிள்ளைகளை
ஈன்று எடுப்பதற்கு அதுதான் முதல் ஆசீர்வாதம். அதைத்தான் இந்த உலகம் பூப்புனித நீராட்டு விழா அப்படின்னு கொண்டாடுது. அது இல்லைன்னா அவங்களுக்கு சந்ததி என்ன செய்யாது, வராது. அது பெண்களுக்கு வாலிப பிள்ளைகள் பருவத்தில் வரும் பொழுது 3 நாள் வரலாம், சிலருக்கு 5 நாள் வரும், சிலருக்கு 10 நாள் வரும், சிலருக்கு அதிகமான நாட்கள் கூட வரும். அல்லேலூயா. சிலருக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும். அந்த மாத விலக்கு வரும் பொழுது அதிகமான உடல் பலவீனங்கள் என்ன செய்யும், வரும். சில பிள்ளைகளுக்கு வாந்தி வரலாம், சில பிள்ளைகளுக்கு வயிறு வேதனை பயங்கரமா இருக்கும், சில பிள்ளைகளால் தாங்க முடியாது தரையில போட்டு உருளுவாங்க, மயக்கம் வந்துடும். நான் நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஜெபம் பண்றதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாத விலக்கு வந்து உடல் பலவீனத்தில் அவங்களால ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம், அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளே உண்டாகி அவங்க பலன் கொண்டு என்ன செய்வாங்க, நல்லா திடமா மாறிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப அவங்க ஏன் பலவீனப்பட்டு போறாங்க, அதுக்கு இப்ப பெரிய காரணம் இருக்கு. சின்ன பிள்ளைகளிலிருந்தே அவங்களுக்கு சின்ன சின்ன வீட்டு வேலைகளை செஞ்சு பழகணும். சின்ன சின்ன வேலைகளை அவங்க செஞ்சு பழகும் போது அந்த வலிகளை தாங்கக்கூடிய சக்தி என்ன செய்யணும், அவங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப ஒரு 3 நாள் மாதவிலக்கு வந்தா தாங்க முடியாத பெண்களும் உண்டு. 5 நாள் மேற்பட்டு மாதவிலக்கு இருக்கிற பிள்ளைகள், அந்த பலவீனத்தை தாங்க முடியாத பிள்ளைகளும் உண்டு. 10 நாளுக்கு மேல மாதவிலக்கு போய் அதை தாங்க முடியாத பெண்களும் இந்த உலகத்துல உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இங்கே ஒரு பெண் இருக்கிறாள், 12 வருடங்களாக அந்த மாதவிலக்கு வந்துகிட்டே இருக்குது. எத்தனை வருஷமா? 12 வருஷத்துக்கு மேல வந்துகிட்டே இருக்கு. சாப்பிடுற சாப்பாடெல்லாம் என்ன செய்கிறது, அது வழியாக வீணாகி கொண்டே இருக்கிறது. சத்து பிடிக்கல, உடம்பு நாளுக்கு நாள் என்ன செய்கிறது, பலவீனமாகி கொண்டே இருக்கிறது. மாதவிலக்கு இருக்கிற பிள்ளைகள் கோவிலுக்குள்ள போக முடியாது, கடவுள்கிட்ட போய் வேண்ட முடியாது. அப்ப எப்படி அந்த நபருக்கு விடுதலை கிடைக்கும், யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிக்கணும் எப்படி அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கணும். மத சடங்குக்குள்ளே அவங்க போக முடியாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னையே இந்த இந்தியாவிலே நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இந்தியாவிலேயே 100 ஆண்டுகளுக்கு முன்னையே மாதவிலக்கு வந்தா வீட்டுல ஒரு ரூம்ல பூட்டி வச்சிருவாங்க. நீ தண்ணி எடுக்க கூடாது, யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு உணவு பண்டத்தை கொண்டு வரக்கூடாது. நீ உன்னுடைய துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு குளிக்கிறதுக்கு முதற்கொண்டு அவங்களுக்கு தனி இடம் இருக்கும். மாதவிலக்கு வந்துருச்சுன்னா பெண்களை அப்படி இந்த இந்திய தேசம் அடிமையா வச்சிருந்துச்சு. அல்லேலூயா வச்சுங்களேன். இன்றைக்கு இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பெண்களுக்கு பயங்கரமான ஒரு விடுதலை ஆண்டவர் இந்த இந்திய தேசத்துல கொடுத்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு சம்பவம் இந்தியாவில் இருந்தது போல அந்த காலத்துல இருந்துச்சு. அப்ப பார்க்கிறாள், அங்கே யாரோ ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் அநேக ஜனங்கள் கூடி இருக்கிறார்கள், அங்கே அற்புதம் நடக்கிறதாக, அதிசயம் நடக்கிறதாக, அங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த ஸ்திரீ கேள்விப்பட்டு என்ன செய்கிறா, அங்க போறா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 12 வருஷம் மாதவிலக்கு, ரத்தப்போக்கு இன்னும் என்ன செய்யல, முடிவுக்கு வரல. உடம்பெல்லாம் வியாதி, வேதனை இருக்கிறது, பலவீனம் இருக்கு, நடக்க முடியுமான்னு தெரியாது. அல்லேலூயா. எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பா செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில இயேசுவை பார்க்கணும்னா திரளான கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள போக முடியுமா யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அந்த தடையை மீறி உள்ளே போகிறாள். அல்லேலூயா. வீசுது, உன் மேல என்ன வாடடிக்கி, நீ இப்படி வியாதிப்பட்டிருக்க, சரீரம் கெட்டு போச்சு அப்படின்னு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதையும் மீறி அவள் உள்ளே போகிறாள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அங்க நிக்கிறார். அவர்கிட்ட பேச முடியுமான்னு பார்த்தா அவர் எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறார். வர்ற நபர்களை எல்லாம் விசாரிக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படி பல தேவ ரகசியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். கூட்டமா இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிட்ட இவள் பேசினாளன்னா பேசல, ஆனால் அவளுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். ஆண்டவருடைய வார்த்தைய கேட்கிறோமோ இல்லையோ, ஆண்டவருடைய வார்த்தையை போய் நம்ம கேட்டு பேசி ஜெபிச்சு சில காரியங்களை பார்ப்போமோ இல்லையோ, நாம ஒண்ணு செய்வோம், ஆண்டுடைய சட்டைய வஸ்திரத்தை என்ன செய்வோம், தொட்டு அற்புதத்தை பெற்றுக் கொள்வோம் என்று தீர்மானம் எடுக்கிறான். அல்லேலூயா. அங்க பாருங்க, ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. அல்லேலூயா. உடனே அவள் சுஸ்தமானாள். அவள் அதுக்கு பிறகுதான் ஆண்டவரே பேசுறாரு, ஏமா உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ என் சட்டையை தொடுவ, அடுவரே இப்படி ஆடையினுடைய வஸ்திரத்தை உங்களையாவது நான் தொட்டா கூட எனக்கு விடுதலை கிடைக்கும் நம்பி உங்ககிட்ட என்ன செஞ்சேன், வந்தேன். இவ்வளவு தடைகள் இருந்தது, பெரிய திரளான கூட்டம்,
என்னை உள்ளே அனுமதிக்கலை, பலவிதமாய் என்னை பேசினார்கள். அதையும் தாண்டி நான் உள்ளே வந்தேன். உம்மை தேடினேன், உம்மை தொட்டேன், எனக்கு அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. உடனே சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த விசுவாசம் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். யாரும் கூப்பிடல, இயேசு கிட்ட வா, இயேசு கிட்ட வான்னு கூப்பிடல. அவளுக்குள்ள விடுதலை வேணுங்கிற ஒரு வாஞ்சை, இயேசு அவர் செய்வார் என்ற நம்பிக்கை, அது இழுத்து கொண்டு வருகிறது. அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். தடைகள் இருந்தது, அந்த தடைகளை மீறி ஆண்டவரை தேடுவோம் என்று ஓடி வந்தல்ல, அதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். கூட இருந்தவர்கள் அனுமதி கொடுக்கல, அவளுக்கும் அந்த தகுதி இல்லை, தகுதியை தாண்டி அனுமதியை உடைத்துக் கொண்டு முன்னேறி வருகிறாள். அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். பேச வாய்ப்பில்லை, வஸ்திர தொங்கலை தொட்டாலும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் துணிந்தாள் அல்லவா, இயேசுவை தொட்டாள் அல்லவா, அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த விசுவாசம் இருந்ததுனால அவள் ரட்சிக்கப்பட்டாள், அவள் வேதனை நீங்கி சுகமானாள். ஆண்டவரே தன் வாயினால சாட்சி கொடுக்கிறாரு, உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. இயேசு அவளை கூப்பிடல, அவர் அவளிடம் பேசல, ஆனால் அவள் விசுவாசம் அவரை நிறுத்தியது. இப்படியே போய்கிட்டு இருந்தாங்க கூட்டமா. ஆனால் அவள் எப்பொழுது ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட்டாளோ அப்பொழுது இயேசுவே நின்னுட்டாரு. அப்ப இயேசுவையே நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை எதுன்னு கேட்டீங்கன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம். கரங்களை உயர்த்தி வரலையில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிற, இயேசுவை நிறுத்தணும், இயேசுவையே நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும், இயேசுவே தேடி வந்து நம்மகிட்ட பேசணும். அப்படிப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நமக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று இந்த சாட்சியை கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இத்தனை ஆண்டு காலமாக பாதுகாத்து வைத்திருக்கின்றார். அவளுக்கு அற்புதம் நடந்துச்சுல, அவளுடைய அற்புதத்தை ஏன் குறிச்சு வச்சிருக்கிறாரு? ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இந்த மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துல இந்த சின்ன கிராமத்துல இப்படி வந்து நம்ம தியானம் பண்ணணும்னு அவர் முன் குறிச்சிருக்கிறார். இந்த செய்தி இந்த திருச்சபையிலிருந்து பல ஊர்களுக்கு கடத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். மகா பரிசுத்தமான விசுவாசம், இதுல நீங்க கட்டி எழுப்பப்பட வேண்டும். இயேசுவை உங்க பக்கம் திரும்ப வைக்கணும். ஒருத்தன் பாடுறான், பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, இப்படி பாடுறான். பரலோக கவனத்தை ஈர்க்கிறதுக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. வெறும் பாட்டும் ஆராதனையும் போதாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாய் தடைகளை மீறி ஆண்டவரை தேடி ஆண்டவரை தொட்டு பார்க்கக்கூடிய அனுபவம் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த அனுபவத்துக்கு கடவுள் அழைக்கின்றார். அந்த அனுபவம் யாருக்கு இருக்குதோ அவங்களைத்தான் பரலோகம் உற்று நோக்கி பார்க்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவை நகர வைப்பது கூட்டம் அல்ல, விசுவாசம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவை நகர வச்சுக்கிட்டு இருக்கு விசுவாசம். ஆனா மகா பரிசுத்தமான விசுவாசம் இயேசுவை திரும்பி பார்க்க வைத்தது. அந்த ஸ்திரீ சுகமடைந்தார். இரண்டாவது ஒண்ணு இருக்கு. உங்களை போல பெண்மணி 2 பேர், உங்களை போல 2 பேர், பேரு மார்த்தாள், மரியாள். ஆண்டவர் ஊழியத்துக்கு இப்படியே பல ஊர்களுக்கு போனார் இல்லையா? அப்படி போய் வரும் பொழுது இந்த மார்த்தாள் மரியாளுடைய ஊருக்கு வரார். அந்த வீட்டை தேர்வு செய்கிறார். அவங்க 2 பேரும் இன்னைக்கு எப்படி பாஸ்டர்கள் வந்தா டீ போட்டு கொடுக்குறோம், சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா? அது மாதிரி அந்த மார்த்தாளும் மரியாளும் என்ன பண்றாங்க? இயேசுநாதருக்கு என்ன செய்யறாங்க? சகல பணிவிடைகள் செய்யறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மகா பரிசுத்தமான விசுவாசம். இயேசுநாதருக்கு மட்டும் செய்யல, இயேசுநாதர் அங்க நிறுத்தி வச்சிருக்காரு, 12 சீசர்களை வச்சிருக்கிறாரு. அந்த 12 சீசர்களுக்கும் அவர்கள் பணிவிடை செய்கிறார்கள். மகா பரிசுத்தமான விசுவாசம். ஹல்லேலூயா. அவங்களுக்கு மட்டும் இல்ல, இயேசுநாதர் யாருக்கெல்லாம் சுகத்தை அற்புதத்தை விடுதலையை கொடுத்தாரோ அவங்க எல்லாரும் அங்க நிற்கிறாங்க. அவர்கள் எல்லோருக்கும் அவங்க பணிவிடை செய்தார்கள். இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். உங்களை போல இருக்கக்கூடிய தாய்மார்கள், ஹல்லேலூயா, அவங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருந்தாங்களா? இல்ல. ஆனாலும் தங்களுக்கு உரியதை அவர்கள் இழந்தார்கள். ஒரு உதாரணத்துக்கு, அந்த காலத்துல கோதுமை ரொட்டிகளை சுடுவாங்க சாப்பிடுறதுக்கு, அப்பம் சுடுவாங்க. சொன்னோம்ல 5 அப்பம் 2 மீன்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த நாட்களிலே அவர்கள் கோதுமையினால் செய்யப்பட்ட ரொட்டியை என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க அதிகமா. இப்போ ஒரு ஆளு எத்தனை ரொட்டி திம்மான்னு யாருக்கும் தெரியுமா? ஆனா அங்க பெரிய கூட்டமே இருக்கு. அப்ப அத்தனை ரொட்டி செய்யணும்னா எவ்வளவு மணி நேரம் ஆகும்? எத்தனை ரொட்டி செய்யணும்? எவ்வளவு மாவு வேணும்? அது எத்தனை டைம்ல நம்ம பிணைஞ்சு அதை உருவாக்கணும்? அது எவ்வளவுக்கு நெருப்பு வேணும்? இதையெல்லாம் அவங்க இயேசுவுக்காக இழந்திருக்கிறார்கள், ஆண்டவருக்காக இழந்திருக்கிறார்கள், ஊழியத்துக்காக இழந்திருக்கிறார்கள். இதுக்கு பேர் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம்.
சொல்லி காண்பிப்பதில்லை. நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், நான் தான் இப்படி தாங்கின ஊழியத்தை, என்னாலதான் இது நடக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க. அது மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நீங்க என்ன செய்றீங்க? அவமதிக்கிறீங்க. உங்களை நீங்களே பெருமையாக்கிட்டு கடவுளை என்ன செய்றீங்க? நீங்க தரக்குறைவா ஆக்குறீங்க. ஒரு நாள் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் கடவுளுக்காக இழந்தால் கடவுள் 100 மடங்கு உங்களுக்கு திருப்பி தருவார். என் நாமத்தினாலே எவனாவது வீட்டையாவது பிள்ளைகளையாவது சொத்தையாவது எதையாவது இழந்திருந்தால் இம்மையிலும் மறுமையிலும் நான் அவனை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப இந்த மார்த்தாளும் மரியாளும் இணைந்து அவங்க பயங்கரமா ஏசப்பாவுக்கு என்ன செய்றாங்க? பணிவிடைகளை செஞ்சாங்க. சீசர்களுக்கு பணிவிடை செஞ்சாங்க. அங்க அற்புதங்கள் அதிசயங்களை பெற்று வந்த சக விசுவாசிகளுக்கெல்லாம் பணிவிடை செஞ்சாங்க. அல்லேலூயா. அப்ப ஜபம், ஜப கூட்டம், ஜப ஊழியம் தேவையான்னு கேட்டா தேவை. அல்லேலூயா. ஏன்னா அங்க வச்சுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்ப அந்த ஊர்ல செய்யப்பட வேண்டிய பிரசங்கங்கள், ஊழியங்கள், அற்புதங்கள், நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு அவர் பக்கத்து ஊருக்கு ஊழியத்துக்கு என்ன பண்ணாரு? போய்விட்டார். அந்த பக்கத்து ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது எல்லாரும் சுடுகாட்டில் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே அந்த மார்த்தாளுக்கு மரியாளுக்கும் ஆதரவுக்கு யாருமே இல்லை. அங்கே சகோதரன் மட்டும் இருந்தான். அவங்க செலவழிச்ச பணம் எல்லாம் அந்த சகோதரனுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? செலவழிச்சு அந்த மரணத்துக்கு எதுவான வியாதியை சரி பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க ஆண்டவருக்காக செஞ்சாங்க, ஆண்டுடைய ஊழியங்களுக்கு செஞ்சாங்க, ஆண்டவருடைய விசுவாசிகளுக்காக செஞ்சாங்க. ஏன்னா அவங்க மகா பரிசுத்தமான விசுவாசி. ஆனா இப்போ ஒரு சோதனை வந்துருச்சு. அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்கு, அந்த விசுவாசத்துல இன்னும் அதிகமா அவங்க வளர்ச்சி அடைவதற்கு அங்க ஒரு சோதனை இருக்கு. என்னன்னா, ஆண்டவர் பக்கத்து ஊருக்கு போன உடனே இந்த சகோதரன் அப்படியே மரிச்சு போயிட்டான். ஆண்டவர் திரும்பி வராரு. வந்து பார்த்தா அந்த மரித்த லாசருவை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அடக்கமே பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆச்சு. அல்லேலூயா. 4 நாள் ஆன அந்த மரித்த லாசருடைய கல்லறையில இந்த 2 சகோதரிமார்களும் அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசுநாதர் வந்தார். அந்த சகோதரனுக்காக கண்ணீர் வடித்தார். அல்லேலூயா. இப்ப மகா பரிசுத்தமான விசுவாசம் உங்களுக்கு இருந்தா உங்களுக்காக இயேசு கண்ணீர் வடிப்பார். உங்கள் சோதனை, உங்கள் பாடு, உங்கள் உபத்திரவங்கள் அவருக்கு நல்லா தெரியும். அவர் கண்ணீர் வடிப்பார். நம்முடைய கண்ணீருக்கே பதில் கிடைக்கும் போது ஆண்டவருடைய கண்ணீருக்கு எவ்வளவு மகிமையான காரியங்கள் நடக்கும் என்று யோசிக்க வேண்டும். எங்கேயும் சொல்லப்படாத ஒன்று. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். நம்முடைய கண்ணீர் சிந்தினாலே நாம் கம்பீரமாய் அறுப்போம். கடவுளுடைய வாக்கு. ஹல்லேலூயா. ஆனால் தாம் நேசிக்கிற பிள்ளைகள், அதாவது மகா பரிசுத்தமான விசுவாச கூட்டத்துக்காக சோதனையிலே, உபத்திரவங்களிலே, பாடுகளிலே என் பிள்ளைகள் இப்படி வேதனைப்படுகிறார்களே என்று இயேசுநாதர் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டார்னா இயேசுநாதருடைய கண்ணீருக்கு மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்பதான் அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? உனக்குள்ள இருந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை இந்த சிறிய அற்பமான காரியத்தினாலே இழந்து போய் விட்டாயே. அவர்கள் சொன்னாங்க, நீர் இங்கேயே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. உங்களை யாரு வெளியூருக்கு போச்சோன்னா ஊழியத்துக்கு? உங்களுக்கு நான் எதுல குறை வச்சேன்? நான் சாப்பாடு கொடுக்கறத குறை வச்சேனா? சீசர்கள் எல்லாம் பராமரிச்சேன்ல, கூட்டு வந்த எல்லாரையும் நான் பராமரிச்சேன்ல, என்ன குறை வச்சேன்? நீர் இங்கேயே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. இப்பொழுது மரித்து 4 நாளா கழிச்சு நாத்தம் பிடிச்சிருச்சு அப்படின்னு கேட்கறாங்க. உடனே இயேசுநாதர் எல்லாம் அறிஞ்சு இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் மகிமையை பார்க்க முடியும். சர்ச்சை 3 பங்கா பிரிச்சிருப்பாங்க. மாசஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் காபா மகிமை, செக்கினா மகிமையாய் வந்து இறங்குவார். அதைத்தான் இங்க சொல்றார், நீ மகா பரிசுத்தமான விசுவாசியா நீ இருந்தீனா நீ அந்த மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உடனே அதை அங்க செஞ்சு காட்டுறாரு. அங்க இயேசு மூலம் அற்புதம் பெற்றவங்களும் இருக்கிறாங்க, இயேசு உருவாக்கின சீசர்கள் இருக்கிறாங்க, இந்த செத்து போன லாசருடைய உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஊழியத்தை கெடுக்கும்படி சில திருட்டு கூட்டங்களும் அங்க இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் மரித்து போனவர்கள் உயிரோடு எழுப்பினா யாருமே இல்லை, மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று யாரும் கேள்விப்படவும் இல்லை. எந்த தெய்வமும் செத்து போனவர்களை மீண்டும் உயிராக்கினதே கிடையவே கிடையாது. அப்ப இவர் எப்படி செய்கிறார் என்று அங்கு ஏளனமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டம். அவர்கள் முன்னே ஆண்டவர் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறேன் தேவனே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான்
அறிந்திருக்கிறேன் என்று தன்னை தாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். நீர் எப்போதும் என் ஜெபத்தை கேட்கிறவர். அப்ப ஜெப கூட்டம் தேவையான்னு கேட்டா தேவை, ஜெபிக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஜெபம் தான் மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கு அடையாளம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபிக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க. நீங்க ஜெபிக்கலனா உங்களுக்குள்ள என்ன இல்ல? மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்ல. தேவன் விரும்புகிற நபரா நீங்க இல்ல. எல்லாரும் விசுவாசி தான். ஆனா மகா பரிசுத்தமான விசுவாசியத்தை தான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்களா இருக்கணும் கர்த்தர் ஆசைப்படுறார். ஹல்லேலூயா. உடனே அவர் ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணிட்டு அவர் கட்டளை கொடுக்கின்றார். அறிஞ்சிருக்கிறார், என் தேவன் எப்போதும் எனக்கு பதில் கொடுப்பார். இதுதான் அடையாளம், மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாவது ஜெபிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி ஜெபம் பண்றார்? மரித்த லாசருவே எழுந்து வா அப்படின்னு உரத்த சத்தமா அதிகாரத்தோட ஜெபம் பண்றார். அப்படின்னா என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க அதிகாரத்தோடு கூட ஜெபிப்பீங்க. நீங்க ஜெபிக்கும் போது உங்களை பார்த்து பிசாசு என்ன செய்யும்? பயந்து நடுங்கும். அங்கே அற்புதம் நடக்கும். அடக்கம் பண்ணப்பட்ட அந்த மரித்த லாசரு உயிரோடு எழுந்து வந்து அப்படியே நிற்கும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அப்படியே வாயிலையும் மூக்குலையும் கையை வச்சு அமைதி ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு நடக்கும். இதுதான் தேவ மகிமை. கரங்களை உயர்த்தி ஒரு நிலையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனுஷன் நினைப்பான் 4 நாள் ஆச்சு செத்து போய். மனுஷன் நினைப்பான் மரணம் தான் முடிவு, இனிமே வர முடியாது. மனுஷன் நினைப்பான் நாற்றம் வந்துருச்சு, அழுகி போச்சு உடம்பு. அல்லேலூயா. மனுஷனுடைய ரீதியில் வருகிற முடிவுக்கு முடிவு கட்டுகிற ஒரு ஆயுதம், ஒரு வல்லமை, அது என்ன? மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா. முடிவாக தெரிந்த இடத்திலே மகிமை தொடங்குற இடம் எங்க? சுடுகாட்டுல. எல்லாம் முடிஞ்சு போன இடம்னு சொல்ற இடம் என்னது? இனிமே எல்லாம் முடிஞ்சிச்சுடா, இவன் ஆடுன ஆட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சுடா, இவன் செஞ்ச சேட்டையெல்லாம் முடிஞ்சிச்சுடான்னு எங்க சொல்லுவாங்க? சுடுகாட்டுல தான் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய மகிமை அங்கே தொடங்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அது நமக்கு இருந்துச்சுன்னா நம் வாழ்க்கையில் மரித்து போய் கிடக்கிற எல்லாவற்றையும் உயிரோட திருப்ப எழுப்ப முடியும். இழந்து போன அத்தனையும் நாம் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. அடுத்து சில காரியம் இருக்கு, அதை நான் சொல்றேன். மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இதே போல ஊழியத்துக்கு போனார். அங்க ஒரு விஷயத்தை சொன்னார். இங்க வாங்க, 5 தாலந்து இதை வாங்கிக்கோங்க. நான் ஒரு இடத்துக்கு போறேன், நான் திரும்பி வரும்பொழுது உங்ககிட்ட நான் கணக்கு கேட்பேன். அப்ப நீங்க உண்மையா இருந்தா என் தகப்பன் வீட்டில் என்ன ஆசீர்வாதம் இருக்குதோ அதையெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 தாலந்து கொடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொருத்தனை பாக்குறார். ஏய் இங்க வா, 2 தாலந்து என்கிட்ட இருக்கு, இந்தா இதை வச்சுக்க. நான் திரும்பி வருவேன், என்னைக்கு வருவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வரும்பொழுது அந்த 2 தாலந்து நீ அதுக்கு உண்டான கணக்கு என்ன செய்யணும்? எனக்கு கொடுக்கணும். உன் கணக்கு உண்மையா இருந்தா என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் என்னதான்? உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அடுத்து ஒருத்தனை பாக்குறாரு போற வழியில. அவனை பார்த்தாரு. எப்பா இந்தா என்கிட்ட 1 தாலந்து இருக்கு, இந்தா இந்த தாலந்தை வச்சுக்கோ. நான் வரும்பொழுது இதை நீ என்ன செய்யணும்? பத்திரமா எனக்கு கணக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உன்னுடைய உண்மைத்தன்மையை பார்த்துட்டு என் தகப்பனிடத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. இப்ப திரும்பி வந்துட்டார். வந்து பார்க்கும் பொழுது 5 தாலந்து வைத்திருக்கிறவன், ஆண்டவரே நீர் போகும்போது என்னிடத்தில் 5 தாலந்தை ஒப்படைத்தீர். அந்த 5 தாலந்தை வைத்து நான் வாழ்க்கை வாழ்ந்தேன், என் குடும்பத்தை நடத்தினேன். அந்த 5 தாளமும் இந்தா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? 5 தாலந்தையும் கொடுத்துட்டாரு. இந்த 5 தாலந்துக்கு இணையாக இன்னொரு 5 தாலந்தையும் கொடுத்தார். உடனே ஆண்டவர் சொன்னார், உண்மையான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குறேன், வா என் தகப்பனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாசம். 2 தாலந்து வாங்கினவன் அவன் ஆண்டவரிடத்தில் வந்தான். ஆண்டவரிடத்தில் போய் கணக்கு கேட்டார். உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே அவனுக்கு 5 தாலந்து கொடுத்தீர், ஆனால் எனக்கோ எவ்வளவு கொடுத்தீர்? 2 தாலந்து கொடுத்தீர். இந்த 2 தாலந்தை வைத்து நான் என்ன செஞ்சேன்? என் வாழ்க்கை என்ன செஞ்சேன்? வாழ்ந்தேன், என் குடும்பத்தை நடத்தினேன். இந்தாரும் நீர் கொடுத்த 2 தாலந்து, இதோடு கூட நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இன்னொரு சம்பாத்தியத்தையும் வைத்திருக்கிறேன், இந்தாங்க அப்படின்னு அவன் கொடுக்கும் பொழுது, உண்மையான ஊழியக்காரனே, உனக்கு நான் கொடுத்தது கொஞ்சம், அந்த கொஞ்சத்தில் என்னவாயிருந்தாய்? உண்மையாயிருந்தாய், வா என்னுடைய தகப்பனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று அவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்கினார். இது மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களை எத்தனையோ பேரு தக்க வைக்க தெரியல. ஆசீர்வாதங்களை தக்க வைக்கணும், ஆசீர்வாதங்களை உற்பத்தி பண்ணணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா?
ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அவர் நிறைவேற்றுவார். உண்மை, அதுல எந்த மாற்றம் இல்லை, அதை நான் மறுப்பு சொல்ல மாட்டேன். ஆனா அவர் அந்த விஷயத்தை எப்படி நிறைவேற்றுவார்? நம்மளை வச்சுதான் நிறைவேற்றுவார். சொன்னார் ஒருத்தனை பார்த்து, எப்பா நீ எழுந்து நட, நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும்படி நட அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் அப்படியே ஆண்டவர் சொன்னபடி நடந்து உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், ஹல்லேலூயா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமி எனக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லிட்டார். இப்ப அவனை வைத்தே அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். நம்ம இல்லாதபடிக்கு அவரா நிறைவேற்றுவார்னு எங்கேயுமே கற்பனை கண்டக்கூடாது. இந்த தாளந்து கதையில நீங்க நல்லா படிச்சுக்கணும். தாளந்தை கொடுத்தார், அது ஒரு ஆசீர்வாதம். அதை எடுத்தோம், அதை வைத்து வாழ்ந்தோம், அதை பெருக்கினோம், குடும்பத்தை எல்லாம் நடத்திட்டோம், மீதம் எடுத்தோம், அவர் கொடுத்ததும் இருக்கிறது, நானும் சம்பாதித்தது இருக்கிறது என்று இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாச வாழ்க்கை. அப்ப உங்களுக்கு தேவன் கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா வேணும், ஒரு 50 லட்ச ரூபா வேணும், அல்லது ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை உருவாக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கடவுள்கிட்ட இருந்து நம்ம கேட்கணும். அது எங்கிருந்து வரும்னா மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்துல இந்த 2 பேரும் பாஸ் ஆயிட்டாங்க. அடுத்து ஒரு தாளந்து வாங்கினான் இல்லையா, அவன்கிட்ட ஆண்டவர் போறாரு. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஆண்டவரே இங்க ஊர்ல ஃபுல்லா திருட்டு பயிர்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க, திருட வந்து என்ன பண்ணிடுவான், திருடிட்டு போயிடுவான். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நானும் வச்சிருந்தா கூட செலவு பண்ணிடுவேன், நான் ஒரு மோசமான ஆளு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சுட்டேன். மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சுட்டேன். இந்தாங்க நீங்க கொடுத்த தாளந்து. நீர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீர் வந்து விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல என்ன செய்யறது, செடியை வளர்த்து அதுல அறுவடை பார்க்கிறவர், அவ்வளவு பெரிய ஆளு. உங்ககிட்ட போய் நான் இதை வச்சு வியாபாரம் பண்ணி அதை கொண்டு வந்து கொடுத்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு பயங்கரமா ஆண்டவருக்கு ஒரு பாடத்தை போட்டுனான். உடனே சொன்னார், இவனை கொண்டு போய் என்ன செய்யுங்க, பற்கடிப்பு உள்ள இடத்துல நரகத்துல கொண்டு போய் தள்ளுங்க, இவன் எதுக்குமே லைக் பண்ண மாட்டேன், இவன் பயங்கரமான சோம்பேறி. நீ இதை ஒரு பேங்க்ல கொண்டு போய் போட்டிருந்தா கூட அதுக்கு வட்டி கிடைச்சிருக்கும், நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம மண்ணுக்குள்ள விட்டு போச்சிருக்கியே அப்படின்னு ஆண்டவர் பயங்கரமா கோபம் ஆயிட்டார். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை வாங்கி 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 செலவழிச்சு ஆவிக்குரிய கடன்ல கிடக்கிறோம். என்ன கடன்ல கிடக்கிறோம்? ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி பயன்படுத்தினா அதுக்கு பேர் ஆவிக்குரிய கடன். ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை வாங்கி வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறது என்னது? ஆவிக்குரிய கடன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கடனாளியா இருக்கிறீர்கள். உங்கள் கடனை எப்படி தீர்ப்பீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு கிறிஸ்தவர்கள் அனைவரும் பதில் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாசம் வந்துருச்சுன்னா அந்த கடனை நம்ம அடைச்சிடலாம். அல்லேலூயா. வெறுமனே வாயில ஸ்தோத்திரம் சொல்றதுனாலையும் வெறுமனே வாயிலே ஆராதனை பாட்டு பாடுறதுனாலே அந்த கடன் அடையாது. ஏழைக்கு இறங்குறவனே கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். என் வாழ்க்கையே ஏழையா கிடக்கு, என் வாழ்க்கையில மாசம் மாசம் இஎம்ஐ கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன், வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஏழைக்கு போய் கொடுக்க சொல்றீங்க, நானே ஒரு பெரிய ஏழை, நானே ஒரு பரம ஏழை அப்படின்னு கிறிஸ்தவங்க நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. செல்வச்சீமானாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்க வேண்டியவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? கடனிலும் தரித்திரத்திலும் பஞ்சத்திலும் பசியிலும் கிடக்கிறார்கள். ஆவிக்குரிய கடனாளியா கிடக்கிறார்கள். அப்ப ஆவிக்குரிய கடனை அடைப்பதற்கு நம்முடைய சபைக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கிறார். மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் வாழ்க்கை வாழ்வது எப்படி? இந்த செய்தியை கேட்கிறவர்களே தாராளமா எனக்கு போன் பண்ணுங்க. பல நல்ல காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். வேதத்திலிருந்து பல அற்புத ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் ஒரு நாளும் கடனாளியா இருக்க மாட்டீங்க. நீங்க கடன் கொடுக்கிறவளா கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. இதுவரை நீங்க வாங்குனீங்க, இனிமே நீங்க எப்படி இருப்பீங்க? கொடுப்பீங்க. உங்கள் வீட்டை அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலையை அதிக அதிகமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நானு வீட்டை சுத்தி அந்த சர்ச்சு காம்பவுண்டை சுற்றி என்ன செய்வேன்னா செடி வளர்ப்பேன். தக்காளி செடி போட்டு வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி செடி ஒரு இடத்துல அது யதார்த்தமாக வளர்ந்துருந்துச்சு. அப்போ அந்த தக்காளியினுடைய செடியை எடுத்துகிட்டு வந்து ஒரு டப்பாவில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வளர்த்தேன். வளர்த்தா அதில் வளர்ச்சி சரியில்லை. ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற ஆள் நான். இப்போ என்ன வளராமல் இருக்குது அப்படின்னு பரிசோதிக்கும் போது சரி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டப்பாலேருந்து அந்த செடியை எடுத்து மண்ணில் போய் வைப்போம், மண் தரையில் கொண்டு போய் வைப்போம் அப்படின்னு கொஞ்சம் குழி தோண்டி என்ன செஞ்சேன், அந்த செடியை வச்சேன். கொஞ்சம் கவனிச்சு பார்த்தேன். டெய்லி தண்ணி ஊற்றுவேன்,
டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன், போய் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி எனக்கு மனசுக்கு திருப்தியா இல்லை. உடனே என்ன பண்ண தெரியும், மறுபடியும் என்ன செஞ்சேன், அதை இன்னும் ஆழமா குழி தோண்டி பூமிக்குள்ள புதைச்சி வச்சுக்கிட்டேன். வெளியில கொஞ்சம் போல மட்டும்தான் அந்த இலைகள் கிளைகள் தெரிகிற மாதிரி முழுசா புதைச்சிட்டேன். புதைச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு போய் பார்க்குறேன், அதனுடைய தண்டு ரொம்ப பெருசா வளர ஆரம்பிச்சது. அது நிறைய கிளைகளை விட்டுச்சு. உடனே பூக்கள் என்ன செஞ்சு உண்டாச்சு, உடனே காய் வந்துச்சு. இப்ப போய் பார்க்கிறேன், இவ்வளவு பெரிய நாட்டு தக்காளியா அங்க இருக்குது. இதுல என்ன ஆச்சரியம் அப்படி நினைக்கலாம். அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசம் வந்தா நாம ஏன் வளராம இருக்கிறோம், நாம ஏன் உயராம இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையே இப்படி இருக்கு, நம்ம குடும்பமே இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சிந்தனையை கொடுக்கும். எது? மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கு நம்மளை ஏவும். இப்படி செஞ்சு பாரு, அப்படி செஞ்சு பாரு, இது நல்லதா இருக்கு, இது இப்படி இருக்கு, இதுக்கு நீ தண்ணி ஊத்து, இதுக்கு களை வளர்ந்துருக்கு, களைய பிடுங்கு, இதுக்கு என்ன செய்யுது, இப்படி இருக்கு அப்படின்னு என்ன செய்யும், அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் நம்மோடு ஏவிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. வாழை மரம் வைப்பேன், வாங்கிட்டு போய் வாழை கண்ணுகளை நட்டு அதை கவனிப்பேன். கிட்டத்தட்ட வெளிநாட்டிலிருந்து வேலையை விட்டு வந்த பிறகு 10-11 வருஷங்களுக்கு மேலாச்சு. நம்முடைய சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ள ஏகப்பட்ட விதவிதமான வாழைகளை வளர்த்துருக்கிறேன். வெளியில் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழை வந்துருச்சுன்னா சுற்றி இருக்கக்கூடிய பக்கம்லாம் வெட்டி வெட்டி போட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா மண் அணைச்சி நல்லா முட்டு கொடுக்கணும், அப்போ நல்லா வளர்ந்து நல்லா தார் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் அதை செஞ்சு பார்த்துருக்கிறேன். நான் வளர்ப்பேன். என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் ஐயா, தலைமை போதகர் ஐயா, அவர் என்ன பண்ணுவார், சுற்றி இருக்கிற பக்கப்பெல்லாம் வெட்டி விட்டு வந்துடுவார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னாண்டவரே, நான் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இவர் இப்படியே சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த வெட்டி விட்ட பக்க கண்ணுலேருந்து அடுத்து முளைச்சி வரும்ல, அதில் தார் போடும்ல, வாழைப்பழம் வரும்ல, அதனுடைய அளவை பார்த்தா கொஞ்சமாக இருக்கும். அப்போ இதில் ஒரு அனுபவம் எனக்கு வந்துருச்சு. அப்போ நானா ஒரு வாழைக்கண்ணை வளர்க்குறேன், அது நல்லா வளருது, சுற்றி நிறைய பக்க கண்ணு வருகிறது, அதுவும் வளருகிறது. அதை நான் அப்படியே விட்டுட்டேன். அவர்கிட்டையும் சொல்லிட்டேன், இனிமே என்ன செய்யாதீங்க, அதில் வெட்டாதீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ போய் பார்த்தா வீட்டை சுற்றி ஏகப்பட்ட, காம்பவுண்டை சுற்றி, சர்ச்சை சுற்றி ஏகப்பட்ட வாழைக்கண்ணு இருக்குது. ஒவ்வொரு வாழை தாறு போட்ட பிறகு அடுத்தடுத்த இதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வாழை மரத்துக்குள்ள என்ன செய்கிறது, தானாவே தாறு போட்டுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா வச்சுங்களேன். அப்போ இது ஒரு அனுபவம். அது என்ன செய்யும், நமக்கு சில பாடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கை, இப்படி செஞ்சு பார்ப்போம், அப்படி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நம்பிக்கை. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல நீங்க ஒரு ஆண்டவருக்குரிய ஒரு மரமா இருக்கிறீங்க, ஒரு திராட்சை செடியா இருக்கிறீங்க, நீங்க ஒரு திராட்சை கொடியா இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க இணைஞ்சு மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள நீங்க இணைஞ்சு இருந்தீங்கன்னா நீங்க நல்லா பூ பூத்து காய் காய்த்து நல்ல கனி கொடுக்கிற, மிகுந்த கனி கொடுக்கிறவளா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமா, அப்படி 2 பேர் இருந்தாங்க. முதல்ல ஆதி பிள்ளைகள், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த பிள்ளைகள். ஆதாமும் ஏவாளும் அவங்க ஆண்டுடைய வார்த்தையை மீறி நடந்ததுனால ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி அவர்களால் கொடுக்க முடியல. அப்ப அங்கே பிசாசுடைய வார்த்தை அவங்க கேட்டதுனால அவங்க வாழ்க்கை உயர்வுல வச்சிருந்தாரு. அவங்க பிசாசுடைய வார்த்தையை கேட்டதுனால தாழ தள்ளப்பட்டு போயிட்டாங்க. எப்படி அந்த தூதர் கூட்டங்கள் பிசாசு போல தாழ தள்ளப்பட்டு விழுந்துச்சோ, அதே போல முதல்ல படிக்கப்பட்ட இந்த மனிதன் என்று சொல்லப்படுகிற ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க, பிசாசை போல தாழ தள்ளப்பட்டு என்ன செஞ்சாங்க, விழுந்துட்டாங்க வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்துல. உடனே ஆண்டவர் போகிறார், அந்த வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அங்கே ஒரு சடங்கை செய்கிறார். அல்லேலூயா வச்சுங்களேன். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு என்ன செய்யாது, வராது. ரத்தம் வாழ்க்கையை உயர்த்தும். அப்போ பலி தேவை, காணிக்க தேவை அப்படின்னு என்ன செய்யறாரு, அங்க கற்றுக் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா வச்சுங்களேன். அங்க ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஆதாமுக்கு ஏவாளுக்கு முன்னாடி வச்சு, பாருங்க நீங்க செஞ்ச பாவத்துக்காக இந்த ஜீவன் இப்போது என்ன செய்கிறது, பலியாகிறது. உங்க வாழ்க்கை தாழ போயிருச்சு, உங்க வாழ்க்கை மீண்டும் உயர்த்தி கொண்டு வரணும்னா உங்க முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஜீவன் உயிர் என்ன செய்கிறது, பலியாக்கப்படுகிறது என்று ஆண்டவர் அந்த முதல் தம்பதியா இருக்காங்களா ஆதாம் ஏவாளுக்கும் பாடம் நடத்தினார். அல்லேலூயா வச்சுங்களேன். அப்ப அவங்க அதை பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க தொடர்ந்து தங்களுடைய பாவ நிவர்த்திக்காக அனுதினமும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தி வந்தார்கள். முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது, காயின் என்கிற குழந்தை பிறக்குது. அல்லேலூயா. அந்த காயின் என்கிற குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தகப்பனும் தாய் கிட்ட இருந்து பாடங்களை படிச்சுக்கிட்டு, அவன் யார், அந்த காயின் என்பவன் ஒரு விவசாயி. நான் சொன்னேன்ல, என்ன மாதிரி அவன் ஒரு விவசாயி.
நான் சின்ன விவசாயி, அவர் என்ன வருது பெரிய விவசாயி. அங்க இருக்கக்கூடிய எல்லா நிலங்களையும் பண்படுத்தி பாதுகாத்து நிலத்துக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களை செஞ்சு விதைச்சு அதை பாதுகாத்து களைகள் பிடுங்கி உரம் போட்டு நீர் பாய்ச்சி அதை பூ பூக்க வைத்து காய் காய்க்க வைத்து அதை பராமரித்து கனிகள் உண்டாகி காய்கறிகள் உண்டாகி என்னெல்லாம் அறுவடை பண்ண வேண்டுமோ அதையெல்லாம் அறுவடை பண்ணி ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார். அல்லேலூயா. அந்த பலி ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டது. எப்பொழுது அந்த காயினுக்கு உடன் தம்பி பிறந்தானோ அப்பொழுது 2 பேரும் சேர்ந்து அங்கே காணிக்கை செலுத்த வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, காணிக்கை அங்கீகரிக்கப்படல, காணிக்கை ஆசீர்வதிக்கப்படல. ஏன் காணிக்கை காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படல ஆசீர்வதிக்கப்படலனா இன்னைக்கு நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. வச்சுங்களேன், உங்கள் உழைப்பு ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் செலுத்துகிற காணிக்கை மூலமாக நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நல்லா கேளுங்க, இந்த காயின் தனியா இருக்கும்போது அம்மா அப்பாவுடைய பேச்சை கேட்டு கரெக்டா ஆண்டவருக்கு பலியை செலுத்தி வரும்பொழுது எந்த பிரச்சனை இல்லை. எப்பொழுது அந்த காயினுக்கு உடன் தம்பி ஆவேல் என்கிறவன் பிறந்தானோ அப்பொழுது அவன் ஆடு மேய்க்கிறவனாய் மாறிட்டான். இவன் மேய்ப்பன், அவன் விசுவாசி. நல்லா புரிஞ்சுக்கிறணும். இவன் யாரு? இவன் விதை விதைக்கிற ஒரு விவசாயி, இவன் ஒரு விசுவாசிக்கு சமம். இவன் யார்? இவன் மேய்க்கிறவன், இவன் ஒரு மேய்ப்பன். யாரு? ஆபேல். இத முஸ்லிம்கள் குரான் வச்சிருக்கிறாங்க. அந்த திருக்குரான்ல இவங்களுடைய பேர் அங்க என்ன போட்டிருக்கு? காபீர் ஆபீர் அப்படின்னு போட்டிருக்கு. இங்க எப்படி காயின் ஆபேல் அப்படின்னு நம்ம சொல்றோமோ குரான்ல காபீர் ஆபீர் அப்படின்னு பேர். இவன் விவசாயி, இவன் யாரு? மேய்க்கிறவன் என்று பொருள். அல்லேலூயா. இப்ப இவன் விவசாயம் செஞ்சு அது மூலமா கொண்டு வந்த பொருளை அங்க படைக்கிறான். இவன் ஆடு மேய்த்து அதிலே கொழுமையானவர்களை கொண்டு வந்து ஆண்டவருக்கு என்ன செய்யறான்? காணிக்கை கொடுக்கின்றான். அல்லேலூயா. ஆண்டவர் இதுவரை ஆசீர்வதித்து வந்த இந்த காயினுடைய காணிக்கையை ஆசீர்வதியாமல் அங்கீகரியாமல் தன்னுடைய தம்பி என்று சொல்லப்படுகிற ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார். இதன் ரகசியம் என்ன? இதன் ரகசியம் என்ன என்று பார்க்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது மூத்தவன் இளையவனுக்கு சேவை செய்ய கடவன் என்று சொல்லுது. மூத்தவன் இளையவனுக்கு சேவை செய்ய கடவன், ஊழியம் செய்ய கடவன் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இணைந்து இருக்கணும். மேய்ப்பனோடு இணைந்திருந்தா தான் ஆசீர்வாதம், மேய்ப்பனோடு இணைந்திருந்தா தான் காணிக்கை அங்கீகரிக்கப்படும். மேய்ப்பனோடு கூட இணைந்திருக்கிற காணிக்கை தான் என்றென்றும் ஆசீர்வாதமா இருக்கும் நமக்கு. மேய்ப்பனே வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போனா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அது மகா பரிசுத்தமான விசுவாசம் அல்ல. மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது உங்கள் காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க கூடியது. மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது மேய்ப்பரோடு கூட இணைந்து செயல்படுவது. அப்பொழுதுதான் சபை நல்லா இருக்கும். சபையில செலுத்தப்படுற காணிக்கை அங்கீகரிக்கப்படும். அப்பதான் வேலை ஆசீர்வதிக்கப்படும், அப்பதான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அப்பதான் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அப்ப இதுவரை காணிக்கை செலுத்தின ஏன் அங்கீகரிக்கலன்னு, ஏன் காணிக்கை அங்கீகரிக்கல, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலன்னு ஒரு ஏஜி சபை பாஸ்டர் மூலமா ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்துல நடத்தப்பட்ட ஒரு விசுவாசினுடைய மகன்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணேன். ஏன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலன்னு தெரியுமா உனக்கு? எங்க பாஸ்டர் சொன்னார். யாரு? ஏஜி சபை பாஸ்டர் என்ன சொன்னாரு? அவன் சூத்த கத்திரிக்காயை கொடுத்தான், சூத்த தக்காளியை கொடுத்தான், அழுகி போன கெட்டு போனதை கொடுத்தான், அதனால அங்கீகரிக்கப்படலை, ஆசீர்வதிக்கப்படல. நீ நலமானதை எனக்கு கொண்டு வான்னு பாஸ்டர்கள் தன் வசப்படுத்துறதுக்காக இப்படிப்பட்ட பொய்யை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவன் சொல்லும் போது இதைத்தான் அவனுக்கு சொன்னேன். உன் பாஸ்டர் ஒரு திருட்டு பயடா, முக்காவாசி ஏஜி சபையில புள்ள இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்டேன். ஆனா உண்மை என்னவென்றால் இந்த ஆபேல் என்பவன் மெய்ப்பன். மெய்ப்பனோடு கூட இணைந்திருக்கிற காணிக்கை ஆசீர்வதிக்கப்படும். மெய்ப்பனோடு கூட இணைந்திருக்கிற விசுவாசி ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். எப்போதும் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களை நடத்தும்படி கர்த்தர் என்னை மெய்ப்பனாக வைத்திருக்கின்றார். மெய்ப்பனோடு கூட இணைந்திருக்கிற உங்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். உங்களுக்குள் இருப்பது என்னன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம். அதனால நீங்க போடுற சின்ன காணிக்கை பெரிய கணக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ரகசியம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவர் ஒரு நாள் இயேசுவா மனுஷனா வந்திருந்தார்ல, சர்ச்சுக்கு போனார், பிரசங்கம் பண்ணார். உன் சகோதரன் பேரில் உனக்கு ஏதாவது குறை உண்டானால் உன் சகோதரனிடத்துல போய் முதல்ல ஒப்புரவு வாங்கிட்டு வந்து உன் காணிக்கையை தூக்கி பெட்டிக்குள்ள ஓடு. அது வரைக்கும் உன் காணிக்கை எங்க இருக்கணும்? காணிக்கை பெட்டிக்கு வெளியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார்.
அந்த நேரத்தில் அதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு இடத்துல இருக்கு. எல்லாரும் காணிக்க போட்டாங்க. ஒரு ஏழை விதவை வந்தா, அவ என்ன செஞ்சா, ஒரு சின்ன பணத்தை உள்ள போட்டா. அங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்கள மற்றவங்களுடைய காணிக்கையெல்லாம் அங்கீகரிக்கப்படல, இந்த ஏழை போட்ட காணிக்கை மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப இதனுடைய ரகசியம் என்ன? இயேசுநாதர் நமக்கு மூத்த சகோதரர். அங்கே காயின் மூத்த சகோதரனாய் இருந்து தம்பிக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யல, ஊழியத்தை செய்யல, அதனால அவன் அங்கீகரிக்கப்படல, ஆசீர்வதிக்கப்படல. இங்கே காயினுடைய சார்பில் இங்கே இயேசுவானவர் வந்திருக்கிறார். நம்முடைய காணிக்கை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பதற்காய் வந்திருக்கிறார். மூத்த சகோதரனாய் வந்திருக்கிறார். இங்கே பலியை செலுத்துறதுக்கு வரல, தன்னையே பலியாக கொடுக்கும்படி வந்திருக்கின்றார். அல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன? இயேசுவை பாருங்கள். இயேசுவை பார்க்கும்போது காயினை பாருங்க. காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படல. அவன் வாழ்க்கை பொறாமை பிடித்ததாய், கோபம் உள்ளதாய், கொலைகார சுபாவம் கொண்டதாய் இருந்தது. இங்கே இயேசுவானவர் கொலை செய்யும்படி தன்னை விட்டு கொடுக்கிறார். யார் மேலையும் பொறாமப்படல, எல்லோருக்கும் இரக்கம் பாராட்டுகிற, அன்பு செலுத்துகிறவராய் மூத்த சகோதரன் காயினுக்கு இணையாக இங்கே வந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆபேல இருக்கக்கூடிய நாம கெட்டவனா மாறிட்டோம். அங்க ஆபேல் நல்லவனா இருந்தா, இங்க ஆபேல் நாம எப்படி இருக்கிறோம்? கெட்டவனா இருக்கிறோம், மோசக்காரனா இருக்கிறோம், கொலை பாதகம் முடிச்சவனா இருக்கிறோம். அப்ப இந்த சுபாவங்களை கர்த்தர் மாற்றும்படி மூத்த சகோதரனா இருக்கக்கூடிய இயேசுவானவர் தன்னையே பலியாக கொடுத்தார். அதை பார்த்தேன், ஆஹா என்று உணர்ந்தேன். எனக்காக பலியானார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்திருந்தார் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு விசுவாசம் தொடங்கினது. மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கு காரணம் இயேசு. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் தன்னிடத்தில் இருக்கிறதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. தன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் ஆண்டுடைய சரீரமாகிய சபைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஏழை கஷ்டப்படுறான், சர்ச்சில் ஒரு ஆள் வியாதிப்பட்டு இருக்கு, சர்ச்சில் ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை இருக்கு. தெரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும்? கிளம்பணும். ஆண்டுடைய அன்பை நிரூபிக்க வேண்டும். அது கொஞ்சம் பணமோ பெரிய பணமோ, அதை நாம் கொடுக்கும் பொழுது நமக்குள்ளே மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்கிறது என்கிற ஒரு சாட்சி, நற்சாட்சி உண்டாகும். அல்லேலூயாங்களேன். இதுக்கு மேல உங்களுக்கு நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கு செய்தியினுடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நீங்க நிறைய பைபிள் உதாரணங்கள் இங்க கேட்டிருக்கிறீங்க. இன்னும் வருகின்ற வாரங்களில இன்னும் அதிகமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாதது, கூடாத காரியம். எந்த விசுவாசம்? மகா பரிசுத்தமான விசுவாசம். எல்லாத்தையும் விசுவாசம் இருக்கு, ஆனா மகா பரிசுத்தமான விசுவாசம் உங்களை மாதிரி கொஞ்சம் பேர்ட்ட தான் இருக்கு. அதைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். விசுவாசம் உன்னை நீ இருக்கும் இடத்தில் விட்டு விடாது. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தை உயர்த்தக்கூடியதாய் இருக்கிறது, உன்னுடைய அழைப்பை தெளிவாக்குகிறதாய் இருக்கிறது. மகா பரிசுத்தமான விசுவாசம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஆவிக்குரிய அதிகாரத்தை நமக்கு செயல்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இது நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் அதிசயம் நடக்கட்டும், பேய் பிசாசுகள் என்ன செய்யட்டும்? ஓடட்டும், சுகமாகட்டும் என்று சொன்னார். அது நடக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா. யாருக்காவது பாவம் இருந்து அல்லது தன்னுடைய வாழ்க்கையில பாவம் இருந்தா பாவ சங்கிலிகளை உடைத்தெறியக்கூடிய ஒரு வல்லமையாக செயல்படக்கூடியதுதான் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை நாம பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேச போகிறார். டிரான்ஸ்பர்மேஷன் ப்ராபசி, மாற்றத்திற்கான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நம்முடைய சபையிலிருந்து வருகிறது. அப்போஸ்தல அற்புத கூடாரத்திலிருந்து வருகிறது. இது ஒரு கேளிக்கை கூட்டம் அல்ல, இது ஒரு நிகழ்ச்சி நாடகம் அல்ல, இது ஆண்டவர் உங்களோட பேச போகிறதுக்கானது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிறிய விசுவாசத்தில் நீண்ட நாளாய் வாழ்ந்து கொண்டிருந்தாய், இனி நான் உன்னை மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கு அழைக்கிறேன் என்று அழைக்கின்றார். இப்பொழுது நீ வருவாயா என்று கேட்கின்றார். இதுவரை நீ ஜெபித்தாய், இனி நீ அதிகாரத்தோடு கூட பேச போகிறாய். ஹல்லேலூயா. இன்று வரை நீ போராடி கொண்டிருந்தாய், இனி நீ ஜெயத்தை வெற்றியை காணப் போகிறாய். இன்று வரை நீ நம்பிக்கையோட வாழ்ந்தாய், இனி நீ உறுதியோடே நடப்பாய். கர்த்தர் உனக்கு மான்கால்களை கொடுத்திருக்கிறார். தள்ளாடுகிற முழங்கால்கள் இனி உனக்கு இல்ல, நடுங்கி கொண்டிருக்கிற உன் கைகள் அல்ல. இனிமே நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இனிமே நீ போகிற பயணங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவ ஆவியை உன் மீது பொழிந்தருளுகிறார்.
இந்த விசுவாசம் உன்னை மாற்றும். இந்த விசுவாசம் உன் குடும்பத்தை மாற்றும். இந்த விசுவாசம் உன் தலைமுறையவே மாற்றும். எல்லாம் இருதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, மகா பரிசுத்தமான விசுவாச என் இருதயத்துல கொண்டு வாங்க ராஜா. உமக்காக ஜீவிக்க, உமக்காக ஊழியம் பண்ண நீர் சொன்னீர். அதை நாங்கள் அப்படியே கேட்டு நடக்க இனிமே புதுசா சொல்ல போறதில்ல. ஏற்கனவே நீ என்னவெல்லாம் சொல்லணுமோ அதையெல்லாம் பைபிள்ல ஏற்கனவே நீங்க சொல்லி வச்சிருக்கிறீங்க. நீர் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகளை வெறுமனே கேட்கிறவர்களாக அல்லாமல், அதை ஆண்டவரே வாசிக்கிறவர்களாக அல்லாமல், அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை கர்த்தர் மாற்றுவீராக. அன்பான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா அல்ல உங்கள் விசுவாசம் வளருகிறதா? இந்த ரெண்டு கேள்வியில நீங்க எந்த பக்கம் இருக்கிறீங்க? வெறுமனே விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்ற கூட்டத்தில் இருக்க போறீங்களா? இல்ல என் விசுவாசம் இப்பொழுது வளருகிறது, வளர்ச்சி அடைகிற விசுவாசத்தில் இருக்கிறேன் என்று இருக்கிறீர்களா? இப்பொழுது உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். தேவன் உங்களை சாதாரண விசுவாசத்தில் நிறுத்தவில்லை, மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கே அழைத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த கூடுகைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை பேசப்படுவதற்கு முன்னே நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது இந்த வார்த்தை எங்களிடத்தில் பேசப்பட்டது. எங்களை விசுவாசத்திலிருந்து மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கு உயர்த்துங்க. இந்த இடத்திலிருந்து நாங்க கிளம்பி வீட்டுக்கு நாங்கள் போகும்போது இந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே தொடங்கட்டும். மகா பரிசுத்தமான விசுவாசத்தினாலே எங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்படட்டும். ரட்சிக்கப்படாமல் இருக்கின்ற எங்கள் குடும்பங்கள் அல்லது எங்கள் கணவனோ எங்கள் மனைவியோ எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளோ உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களையே நாங்கள் ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு ஏதுவான மகா பரிசுத்தமான விசுவாசத்தினாலே எங்களை கர்த்தர் நிரப்புவீராக ராஜா. எங்கள் சபைக்கு ஆத்துமாக்களை கூட்டி சேர்ப்பதற்காகவும் உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் ஒன்று சேர்ந்து எழும்பி கட்டுவதற்காகவும் யூதா சொன்னது போல நீங்களோ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று கற்றுக் கொடுத்த அந்த மகா பரிசுத்தமான ஜெப ஜீவியத்தை எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உம்முடைய மகிமைக்காகவே மாறட்டும். நீங்கள் புசித்தாலும் நீங்கள் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்ட திருவசனத்துக்கு எங்களை முழுவதுமாக சமர்ப்பிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையான சிங்காசனத்தில் அமர்ந்து சர்வலோகங்களையும் ஆளுகை செய்கிற கர்த்தர். உம் பாதம் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.